வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் விமர்சகர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் சார். நேத்து ஒரு பிரபலமான நாளிதழ்ல ஒரு ஜேஎன்யூவை சேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபசர் ஒரு முக்கியமான கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் பாஜக கட்டி எழுப்பிய ஒரு கோட்டை, அரசியல் கோட்டை இன்னைக்கு ஓட்ட விழுந்துருச்சு. அது மெல்ல மெல்ல வலுவிழந்து வருகிறது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் வலு பெறுகிறது. அதனாலதான் அரசாங்கம் பல விஷயங்கள்ல பதட்டம் அடைந்து பல முடிவுகளை எடுக்கிறத நாம இப்ப பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. RSS கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய அவர்களுடைய 100 ஆண்டு கால அந்த கனவு, இந்து ராஷ்டிரம் அமைக்கக்கூடிய கனவு இன்னைக்கு வலுவிழக்கிறது அப்படின்னு சொல்றது அவ்வளவு எளிதில் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி உண்மைனா RSS இதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? நம்ம சொல்றது உண்மை. அது அரசு வலுவிழந்து போகிறதுங்கிறது உண்மை. இந்தியா கூட்டணி வலு கூடிக்கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனா நீங்க இத மார்க்கு அல்லது பொசிஷன் சொல்லி வச்சு பாத்தீங்கன்னா, பிஜேபி தொடர்ந்து ஆளும் என்ற நிலையில் 90 விழுக்காடு அந்த வலு இருக்கிறது என்ற ரியாலிசம் இருந்திருந்ததுன்னா 50, 75 போய் இந்தியா கூட்டணி 30 விழுக்காடா இருந்தது. இன்னைக்கு 50, 55 வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இந்தியா கூட்டணி போக வேண்டிய தூரம் இருக்கிறது. பிஜேபி இறங்க வேண்டிய தூரம் இருக்கின்றது. ஓகே. இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 டேர்ம்ஸா இன்னைக்கு பிஜேபி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். பிஜேபி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து 2014 ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த வாக்குறுதிகள்லாம் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னைக்கும் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்ஃபிளேஷன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கு. ஒவ்வொரு காலகட்டங்கள்ல இது போன்ற சர்வாதிகார ஆட்சிகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல மக்கள் போராட்டங்கள் வெடிச்சதை நம்ம பார்த்தோம். அரப் ஸ்பிரிங்ஸ், வளைகுடா நாடுகள்ல எப்படி தொடர்ந்து இது போன்ற போராட்டங்கள் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் பங்களாதேஷ், இப்போ நேபாள். எல்லாத்துக்குமே அடித்தளம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்களுடைய எழுச்சி. அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், கரப்ஷன். இதெல்லாம் இன்னைக்கே நேபாள்ல தலைவர்கள் ரோட்ல இழுத்து போட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு கோபமும் எழுச்சியும் மக்கள் கிட்ட வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த பிரச்சனைகள்லாம் கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவில தீர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறாக இன்னும் அதிகமா தான் ஆகிட்டு இருக்கு நாளுக்கு நாள். இதை எப்படி பாக்குறது? இளைஞர்களை நாம சரியா வழி நடத்துறோமா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. அடுத்தது இந்தியாவாக இருக்குமோன்னு. அடுத்து இந்தியாவாக இருக்கும் நான் நம்பல. ஏன்னா இந்தியா ஒரு பரந்த விரிவுபடுத்தப்பட்ட ஒரு நாடு. இப்ப ஸ்ரீலங்காவாகட்டும், நேபாள் ஆகட்டும், ஈவன் பங்களாதேஷ்ல ஸ்ரீலங்காவும் நேபாளும் அந்த அடிப்படை பிரச்சனைகள், அரசியல்வாதிகள் தங்களுக்கு தவறளித்து விட்டார்கள் சொல்லி நினைச்சது சிறிய நாடா இருக்கிறதுனால எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருந்தது அப்படின்னு மக்கள் உணர்ந்தார். அப்படி மக்கள் உணர்ந்ததன் காரணமாக எழுச்சி ஏற்படுவது என்பது இயல்பாக இருந்தது. பங்களாதேஷ்ல அப்படி வந்தது காரணம், இந்த அம்மா ரொம்ப மோசமா ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா, அந்த 71 இதுல வாரில் யாரெல்லாம் யார் இந்த முக்தி பாகினி சப்போர்ட் பண்ணது யாரு? இவங்களுடைய கட்சி தான், முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சி தான். அப்ப முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சியை சேர்ந்த அரசியல் தியாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு ரிசர்வேஷன் வேணும் அரசு பதவிகள்ல அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அரசு பதவிகளை ஒரு கட்சிக்கு சார்பாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியா அது பண்ணிட்டாங்க. அதனால எல்லா தரப்பு மக்களும் நமக்கு இது பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி எழுந்தாங்க. இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ரீஜன்ல நம்ம இதை எடுத்துங்க, 1857 நம்ம அதை மிகைப்படுத்தி முதல் இந்திய சுதந்திர போர்னு சொன்னோம். ஆங்கிலேயர்கள் ரொம்ப கொச்சப்படுத்தி சிப்பாய் கலகம்னு சொன்னாங்க. நடந்தது ரெண்டுக்கும் நடுவுல. ஏன்னா சவுத் இந்தியாவில அந்த முதல் சுதந்திர போரை பத்தின அடையாளமே தெரியாது சவுத் இந்தியாவுக்கு. இங்க ஒண்ணுமே நடக்கல, அமைதியா இருந்தது. அதே மாதிரி லாகூரை தலைநகராக கொண்டு பஞ்சாப் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்த மகாராஜா ரஞ்சித் சிங் ஆங்கிலேயர்கள் கூட இருந்தார். அதனால அது சில மன்னர்களுடைய மன்னர் ராணிகளுடைய எழுச்சி, சில இவங்க பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் தோட்டாக்களில் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டதன் காரணமாக அங்க உள்ள சோல்ஜர்ஸ் எழும்புனாங்க. இதுதான் நடந்தது அன்னைக்கு. ஆனா நீ பாருங்க, எங்க பெங்கால் அடக்கிறதுக்கு அவங்க யாரும் அனுப்புனாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.
பெங்கால் ரெஜிமெண்ட்ல பெரும்பாலும் பிராமின்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாங்க அந்த காலத்துல ரெஜிமெண்ட்ல. அவங்களை அடக்குறதுக்கு பிரிட்டிஷ் யார் அனுப்புறாங்க? மகர் ரெஜிமெண்ட் பண்ணாங்க மத்திய பிரதேசத்துக்கு. மகர் ரெஜிமெண்ட் யாரு? அம்பேத்கர் வந்து மகர் கம்யூனிட்டி சேர்ந்தவர். இந்த பட்டத்தை சேர்ந்தவர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் ஆங்கிலேயர்களுக்காக மட்டும் போரிடவில்லை, தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகளுக்காகவும் சேர்ந்து விட்டார். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு சில பிளவுகள் இருக்குங்கிறது உண்மை. இப்ப இங்க உள்ளவங்களை அனுப்பணும்னா நார்த் இந்தியன் ரெஜிமெண்ட் ஒண்ணு அனுப்புனா போதும், அவங்களுக்கு வந்து இங்க உள்ள மக்களுடைய உணர்வுகள் இதெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டாங்க. அது இந்தியாவுக்கு ஏற்படுகிற ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. இது எல்லாத்தையும் மீறித்தான 77ல வந்து 30 வருடங்களாக ஆண்டு கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை ஆட்சியிலிருந்து இறக்கினார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தும் போது அது நடந்தது. ஆனால் அந்நியாரமும் வந்து என்டையர் நார்த் இந்தியா ஓட்டட் எகென்ஸ்ட் காங்கிரஸ், என்டையர் சவுத் இந்தியா ஓட்டட் ஃபார் காங்கிரஸ். அப்போ மக்கள் வந்து அங்க உள்ளவர்கள் எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்டாங்க. இங்க உள்ளவங்க எமர்ஜென்சியில வந்து பஸ்ஸும் ரயிலும் சரியான நேரத்துக்கு ஓடுது, பசங்க ஸ்ட்ரைக் பண்ணாம ஒழுங்கா காலேஜுக்கு போறாங்க, காய்கறி விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு, விவசாய நிவாரண சட்டம் வந்திருக்குன்னு எமர்ஜென்சி தங்களுக்கு பலனளித்ததாக நினைத்தாரு. அப்போ ரெஜிம் கீழே போகணும்னா இந்தியா முழுமைக்கும் இப்ப நீங்க போடுற அந்த அச்சம் வந்து நடைமுறையில வந்துருமோ அப்படின்னு கேட்டா, அப்படிப்பட்ட ஒரு அச்சம், ஒரு வன்முறை வரணும்னா அது இந்தியா முழுமைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிருப்தி இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு பக்கம் கலவரம் நடந்தது என்றால் இன்னொரு பக்கம் கலவரத்தை ஆதரிக்காதவர்கள் இருப்பார்கள் இல்லையா? அந்த ஆதரிக்காத பகுதியிலிருந்து கலவரத்தை அடக்குவதற்கு படைகள் அனுப்பப்பட்டது என்றால் அந்த கலவரம் மிக கொடூரமாக அடக்கப்படும். அப்போ இந்தியா முழுமைக்கும் அப்படி இளைஞர்கள் மத்தியில் அப்படி ஒரு பெரிய எதிர்ப்பு வரும் நினைக்கிறேன். இந்தியால வந்துங்க the rate of social growth is highly vastly different. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாட்னாலேயோ பாட்னா நினைக்கிறேன், கங்கை வந்து சில பேர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு வெள்ளம். இப்போ உங்க வீட்டுல என் வீட்டுல வெள்ளம் நுழைஞ்சா என்ன பண்ணுவோம்? உடனடியாக அரசாங்கம் போன் பண்ணி இது வாட்டர் டிராப்பிங் மெஷின் அனுப்புங்க, உடனடியாக அனுப்புங்க, எங்க வீட்டுல வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், காவல்துறையில் இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் சந்தோஷமா நீச்சல் அடிச்சிருக்காரு, கங்கா தேவி வீட்டுக்குள் வந்து விட்டாள் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கங்கை அந்த ரிலிஜன் இதெல்லாம் வந்து ஊறி போயிருக்கு. இதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் இருக்கிறாங்க. அந்த சோசியல் கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடுறதாக இருக்கிறது இந்தியாவில். கேரளாவில் இருக்கிற ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். கேரளால தேர்தல் வந்து ஒரு கலாட்டா பார்த்துருக்கீங்களா? முஸ்லீம் லீக் இருக்கு, நாயர் சொசைட்டி இருக்கு, கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் சொசைட்டி இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கவுங்க நம்பிக்கையில தீவிரமா இருக்காங்க. ஆனா தேர்தல்கள் அமைதியாக நடைபெறும். இந்த பூத் கேப்சரிங் இதெல்லாம் கேரளால என்னைக்குமே நடந்ததில்லை. அந்த கான்சியஸ்னஸ் அங்க இருக்கு கேரளால. எல்லா இடத்துலயும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இந்தியாவில் வந்து இது வந்து பல இனக்குழுமங்கள் சேர்ந்த ஒரு நாடு. அதனால அந்தந்த இனக்குழுமத்துடைய லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து வேற வேற. இதுல அவ்வளவு எளிதா இந்தியா முழுமைக்குமான ஒரு போராட்டம் நடக்கணும்னா ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி, பணக்காரங்களை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவோம், எங்களுக்கு கார்பரேட் செக்டாரும் எங்களுக்கு மதமும் மட்டும் முக்கியம், அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் நடந்தது என்றால் அன்னைக்கு வந்து அப்படி ஒரு கிளர்ச்சி வரலாம். இன்னைக்கு அப்படி கிளர்ச்சி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நான் நினைக்கல. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு அவசியம் தேவை அப்படிங்கிற ஆர்டிகல்ஸும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக 2022-23 பாரத் ஜோடோ யாத்ரா அப்படிங்கறது ராகுல் காந்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர்ல ஒரு சேஞ்ச் வந்தது. அவருக்கு பர்சனலாவும் அது ஒரு பெரிய ரெவலேஷனா இருந்தது. காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெறுறதுக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியோடைய எந்த அஜெண்டாவா இருந்தாலும் அதை ரொம்ப உடைச்சு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுல ராகுல் காந்தி காட்டக்கூடிய தீவிரம் மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை, ஒரு பெரிய டிராக்ஷனை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராகுல் காந்தியோடைய லீடர்ஷிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய அந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல், அவருடைய லீடர்ஷிப் அப்ரோச் சரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதுல இன்னும் ஏதாவது தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, ராகுல் காந்தி லீடர்ஷிப்ல எந்த டெஃபிஷியன்சியும் இல்லை. அவர் மிக முதிர்ச்சி அடைந்த ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அது இந்த பாரத் ஜோடா வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். மகாத்மா காந்தி எப்படி தேர்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணி இந்தியாவின் முழுமையை கண்டாரோ, அதுபோல இந்த பாரத் ஜோடோ யாத்திரா நடத்தும் பொழுதுதான் ராகுல் காந்தி இந்தியாவின் முழு பரிமாணத்தையும் பார்த்தார். அந்நேரம் தான் அவர் சொன்னார், இன்று நடக்கின்ற இந்த யுத்தம் 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு இந்தியாவும் முழுமையா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி அர்த்தம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த அவருடைய பதவி பறிக்கப்பட்டது, எம்பி பதவி பறிக்கப்பட்டது ஒரு ஆக்ட், அந்த ஆக்ட் கீழே மேக்சிமம் பனிஷ்
2 வருஷம் கொடுக்கலாம் அந்த ஆக்ட்ல. இந்த மாதிரி சமுதாயத்துல செய்யற சில இனங்களை வந்து பழிச்சு பேசிட்டாங்கன்னு. முதல்ல அந்த பழிச்சு பேசுறாங்கன்னு சொன்னதே வந்து அயோக்கியத்தனமான ஒரு பொய். மோதிங்கிறது ஒரு கம்யூனிட்டியே கிடையாது. வாட் எவர் இட் இஸ், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த போது 138 வருஷமா அந்த ஆக்ட் இருக்கு. அந்த 138 வருஷத்துல யாருக்குமே 2 வருஷம் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்தது இல்ல. ராகுல் காந்தி கொடுத்தாங்க. ஏன் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க? 2 வருஷம் தண்டனைன்னு சொன்னா தான் எம்பி பதவி பறிபோகும். 1 வருஷம் 9 மாசம்னு சொன்னா கூட எம்பி பதவி பறிபோகாது. அப்ப எய்மே வந்து அவரை எம்பி பதவியில இருந்து கீழே இறக்குறது. அதுக்கு அடுத்து வந்து மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ல சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து செஷன்ஸ்லயும் உறுதிப்படுத்தப்பட்டது. இதுலயும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது உயர்நீதிமன்றத்திலையும். உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க இங்க வந்து விசாரணை சரிவர நடக்கவில்லை, மறுபடியும் நடத்துங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கேஸை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி எம்பி பதவி பறிபோச்சுன்னு சொல்லி கதறல. அவர் சொன்னாரு, இந்த நாட்டின் நீதிமன்றங்களின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இந்த நாட்டின் சட்டங்களின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அப்படிதான் போனார். இது அவரை ஒரு மாபெரும் தலைவராக காட்டுது, சந்தேகமே இல்லாம. இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றது வந்து இவர்களுக்கு அச்சமுறுத்துகிறது என்பது உண்மை. ராகுல் காந்திக்கு உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, அவருடைய கட்சியிலேயே வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா பீப்புள் இருக்காங்க. கமல்நாத் மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து இருக்காங்க. இது அவருடைய பிரச்சனை. காங்கிரஸ் வந்து 2024 தீர்மானமா ஒரு இதுக்கு வந்திருக்கணும். கமல்நாத் மார்களுக்கு கட்சியை விட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி யாருக்காக பாடுபடுகிறாரோ, ஏழை எளியோருக்காக, எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு சொல்றாரு, அந்த ஓட் பேங்க் காங்கிரஸுக்கு வரணும்னா அவங்க நீங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து இளையவர்களை தலைவர்களாக இவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். இங்க வந்து நமக்கு வந்து செந்தில் இருக்காருல்ல, இது கர்நாடக காடர் ஐஏஎஸ் ஆபீசர் வந்து இங்க வந்திருக்காரு, சசிகாந்த் செந்தில். அந்த மாதிரிப்பட்ட இளைஞர்களை ஊக்குவித்திருக்க வேண்டும். இப்பயும் லேட் ஆகல, அதை இவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி செஞ்சால் காங்கிரசுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். ராகுல் எதை விரும்புகிறாரோ, இது மக்களின் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே, அப்படிப்பட்ட மக்களை கொண்டதாக காங்கிரஸ் கட்சி உருவாகும். அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். பல விஷயங்களை ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணினாலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்ப நீங்க குறிப்பிட்டது, எனக்கு வந்து சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரஸி மீது நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அது போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸை கேப்சர் பண்ணி தான் பிஜேபி வந்து ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கிறது பல தேர்தல்கள்ல பல விஷயங்கள்ல நமக்கு வெளிப்பட்டிருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஓட் சோரி பிரச்சனை வரைக்கும் எப்படி தேர்தல் கமிஷனையே இவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு வேலை செய்யறாங்க அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது சார். எனக்கு ரஜினிகாந்த் சொன்னதுதான் ஞாபகம் வருது. சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு தேர்தல், அதுல கண்டெஸ்ட் பண்றது, ஆட்சியை பிடிக்கிறது, பிடிச்ச ஆட்சியை தக்க வச்சுக்கிறது, கூட்டணிகளை அமைக்கிறது, எதிர்கட்சியுடைய கூட்டணிகளை உடைக்கிறது, குழப்பம் செய்கிறது, இதெல்லாம் வந்து பிஜேபி பிஹெச்டி பண்ணிருக்கு. கை தேர்ந்த அந்த நுணுக்கங்கள், அந்த நுவான்சஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக போன்ற பெரிய கட்சிகளில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத முதல் கொண்டு பாஜகவுடைய மேலிடம் முடிவு செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இந்த சூட்சமத்தை உடைக்கிறதுக்கான அந்த நுவான்சஸை எதிர்கட்சிகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது வந்து இன்னும் அதுல ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஓட்ல எவ்வளவு ஓட் ஷேர் இருக்கு, எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது தானே யார் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்குது. சரிதான். ஆனா எதிர்கட்சிகள் என்ன செய்ய முடியும்? மக்கள் தான் செய்ய வேண்டும். இப்ப எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியுடைய கைப்பாவையா இருக்குங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. போன தேர்தல்ல வந்து என்னைக்கு பிரதம மந்திரி சொன்னாரோ, உங்ககிட்ட 2 பசுமாடு இருந்துச்சுன்னா அதுல ஒரு பசுமாடு வந்து சட்ட சட்டத்தை மீறி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கவங்க கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது தேர்தல் ஆணையம் அதை கண்டித்து வேண்டும், அவருக்கு தண்டனை அளித்திருக்க வேண்டும். நீங்கள் இனிமேல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தேர்தல் ஆணையத்து மேல நமக்கு நம்பிக்கை வந்திருக்கும். ஆதித்யநாத் வந்து சொல்றாரு, நாங்க 80 நீங்க 20 மறந்துடாதீங்கன்னு யாரை பார்த்து சொல்றாரு? முஸ்லீம் பத்தி சொல்றாரு. முஸ்லீம்களே இந்த நாட்டு குடிமக்கள் தானே, பல தலைமுறைகளாக இங்க வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தானே, அவங்கள பார்த்து சொன்னாரு. அதை வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அது அந்த அவை காரியங்களை பார்க்கும்போது இந்த கைப்பாவையா இருக்குங்கிறது. இதுல எதிர்கட்சிகள் என்ன செய்ய முடியும்? அதாவது சட்டத்தின் மூலம் முடக்கும் வழிகளை பாஜக சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி தொடர்ந்து பண்ணும் பொழுதுதான் மக்கள் தங்களுடைய குரல் அவன் நசுக்கப்படும் மக்கள் உணரும் பொழுதுதான் மக்களின் எழுச்சி தான் இந்த நாட்டை காப்பாத்து. இல்லைன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஜுடிஷியரியை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க, இது தேர்தல் கமிஷனை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. காம்ப்ரமைஸ் பண்ற வேலை நடக்குது. இந்த நாட்டுல தலைமை நீதிபதியா இருந்த ஒருத்தர் வந்து இதுல வந்து பாபரி மஸ்ஜித் கேஸ்ல தீர்ப்பு சொன்னவர் வந்து என்ன சொல்றாரு? என்ன தீர்ப்பு சொல்ல எனக்கு தெரியல, அதனால கடவுள்கிட்டே விட்டேங்கிறாரு. இது என்ன தீர்ப்பு இது அப்படி சொல்றது?
ஏன்னா கடவுளே இதுல ஒரு பார்ட்டியே, நீங்க எப்படி கடவுள்கிட்ட விட்டீங்க? சரி. அடுத்து வந்து அந்த இது எலெக்ஷன் பாண்ட் இருக்குல்ல, அது எலெக்ஷன் பாண்ட் எல்லாத்தையுமே வந்து சட்டவிரோதம்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் கைதட்டினாங்க. அருமையான தீர்ப்புனாங்க. எப்ப சொன்னாரு? வேணுங்கிற அளவுக்கு பிஜேபி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க சட்டவிரோதம்னு சொல்ற நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சட்டவிரோதமா வாங்கி அந்த பணம் அத்தனையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் பாராட்டி இருப்பேன். அதனால அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் பேசின சொற்கள், அவர் வீட்டுக்கு வந்து இவர் வந்து ஒரு இந்து விழாவுக்கு பிரதமர் பிரதமர் வந்து இந்து விழாவுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு போறது நான் பார்க்க மாட்டேன். தனிப்பட்ட முறையில் வச்சிருந்தாங்கன்னா அதை பிராட்காஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன செய்தியை வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கொடுத்தாரு? நான் இவங்க கூட ரொம்ப ஈசிக்கிட்டு இருக்கேன், நல்ல இணக்கமாக இருக்கிறேன் அப்படி ஒரு மெசேஜ் போகக்கூடாது. அது ரொம்ப தவறு. பானர்ஜின்னு சொல்லி எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்தாரு. பின்னாடி இது வந்து அகாடமியில் ஐஏஎஸ் அகாடமிலையும் ஐபிஎஸ் அகாடமிலையும் லா ப்ரொஃபஸர் இருந்தார். நான் வந்து அவர்கிட்ட வந்து நான் வந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவரு நான் இதா இருந்தபோது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருந்தபோது நான் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருந்தபோது அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்தார். அப்ப நான் வந்து வீட்டுக்கு வந்து நீங்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டேன் நான். அப்ப அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, நீ வீட்டுக்கு வா, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஜட்ஜி வீட்டுக்கு நீ வரலாம்ப்பா, உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாது. இத்தனைக்கும் என்னை வந்து ஒரு மாணவன் மாதிரி வச்சு என்னை பார்த்துக்கிட்டவர் அவர். அவர் அகாடமியில் இருந்தபோது நான் போயிருக்கேன். எல்லாம் பிரியமா இருந்தார். சில மரபுகள் மீறப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது உறுதியா இருந்தாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படி இருந்தாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் லெவலில் இவர் அப்படி இல்லை அப்படிங்கிறதா உண்மை, வருந்தத்தக்கது. அதனால இதுக்கு மாற்று ஏற்பாடு எதிர்கட்சிகள் செய்ய முடியாது. இது மாற்று ஏற்பாடு மக்களின் கொந்தளிப்பின் மூலம் தான் வரும். தொடர்ந்து இப்படி இவங்க தவறு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, சட்டத்தின் மூலமாக சட்டத்தை முறிக்கும் வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, மக்களை டைரக்டா என்னைக்கு அதை அஃபெக்ட் பண்ணுதோ அன்னைக்கு மக்கள் வந்து எந்திரிச்சிருவாங்க. நேபாளில் பாருங்க, மேத்தா வந்து அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதினார். புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலிர்க்கும், புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும் அப்படின்னாரு. இது நேபாளில் அதை காமிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது இந்தியாவுக்கு. வன்முறையின் மூலம் எதையுமே சாதிக்க கூடாது. அது நிரந்தரமான சாதனை அல்ல. நம்முடைய குடியரசின் மூலமாகத்தான் எந்த சாதனையும் நடைபெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது ஆளுங்கட்சி அதை உணரணும். உண்மையான குடியரசு ஆட்சியாக நடக்கணும். அப்படி நடக்கலன்னா ஒரு நாள் இவங்களுக்கு நிச்சயமா தொந்தரவு வரும், சந்தேகமே இல்லை. பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.